அபூரியமானம் அசலாபரதிஷ்டம் சமுத்திரம் ஆப பிரவிசந்தி அத்வத் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே சசாந்திம் ஆப்னோதி ந காம காமி. பல நதிகள் கடலில் வந்து கலந்த போதிலும் அந்த கடல் எந்தவிதமான மாற்றமும் ஏற்படாமல் அப்படியே உள்ளது. இதுபோன்று புலன்களை தன்வயப்படுத்தியவனின் மனம் பல உலக விஷயங்கள் வந்து விழுந்த போதிலும் அசையாத சாந்தியுடன் உள்ளது. ஆனால் இத்தகைய விஷயங்களை விரும்புபவன் சாந்தி அடைவதில்லை. மோட்சம் என்பது சிதப்பிரஞ்சனான அசைக்க முடியாத அறிவும் விஷயங்களில் ஆர்வமற்றவனுக்கு மட்டுமே ஏற்படும். அது உலக விஷயங்களில் பற்றுடன் உள்ளவர்களுக்கு ஏற்படாது. இதனை ஒரு திருஷ்டாந்தம் மூலம் இப்போது கூறுகிறான். பல வழிகளிலும் நீர் வந்த போதிலும் கடலானது அப்படியே உள்ளது. பல திசைகளிலும் இருந்து தண்ணீரானது கடலுக்குள் வந்து விடுகின்றன. அவை அனைத்தையும் தன்னுள்ளே ஏற்ற கடல் மாறுபாடு அடையாமல் உள்ளது. இதே போன்று ஞானி ஒருவனின் மனதில் பல உலக விஷயங்கள் கடலுக்குள் நீர் பாய்வது போன்று வந்து விடுகின்றன. அவை அனைத்தும் அவனது ஆத்மாவில் சென்று மறைந்து விடுகின்றன. அவை அவனது ஆத்மாவை தனது பிடியில் கொண்டு வருவதில்லை. அவனுக்கு மோட்சம் மட்டுமே கிடைக்கிறது, மற்ற ஏதும் அல்ல. ஆனால் உலக விஷயங்களில் ஈடுபட்டுள்ளவனுக்கு இத்தகைய மோட்சம் கிட்டுவதில்லை.